Friends, welcome to our channel. நான் உங்கள் ஹேமா ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோ ட்ரீடர். இன்றைக்கி நம்ம லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களோட கரண்ட் சுச்சுவேஷன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் இந்த ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு வாங்க. சில பேரோட பிளாக்கேஜஸ் கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களை தடுக்குது, அதனால தான் அந்த லைக் கொடுத்துட்டு வாங்கன்னு சொல்கிறேன். ஓகே, இதில் 3 பைல் வைக்க போகிறேன். பைல் நம்பர் 1, 2, 3. ஓகேவா? ஸோ இது எல்லாமே ரேக்கி ஹீலிங் கிறிஸ்டல்ஸ். ஓகே, இது த்ரோட் சக்ராக்குரிய ஹீலிங் கிறிஸ்டல், பிரமிட் கிறிஸ்டல். ஓகேவா? இது உங்களுக்கு சோலார் ப்ளக்ஸு அதோட ஹீலிங் கிறிஸ்டல். இந்த கிறிஸ்டல் அமேசோலைட். இது உங்களுக்கு ஒரு குட் லக் அண்ட் குட் ஃபார்ச்சூன் கொடுக்கும். அதே மாதிரி ஒரு பேலன்சிங்கான ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய, அதாவது அன்பேலன்சிங்காக இருக்கீங்க இல்லையா, ஒரு மைண்டை ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, ஒரு எதுலையுமே ஒரு பதட்டம், ஒரு டென்ஷன் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இது உங்களுக்கு அந்த பேஷண்ட்டை கொடுக்கும். ஓகேவா? ஒரு பேலன்சிங்கான ஒரு மைண்ட் செட்டை கொடுக்கக்கூடிய கிறிஸ்டல். இன்னொன்று இதில் நிறைய இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி சொன்னேன்னா அது ரொம்ப பெருசாக போகும், அதனால் ஷார்ட்டாக சொல்கிறேன். ஓகேவா? இதில் 3 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1, 2, 3. ஓகேவா? உங்களுக்கு எந்த பைல் ரெசனேட் ஆகுதோ அந்த பைல் சூஸ் பண்ணிட்டு பாருங்கள். 2 நிமிஷம் கண்களை மூடி ரிலாக்ஸாக ப்ரீத் பண்ணிவிட்டு எந்த பைல் உங்களுக்கு நான் சொன்ன விஷயத்தில் உங்களுக்கு எது ரெசனேட், கலர் வச்சு சூஸ் பண்ணலாம், அதோட அந்த ஹீலிங் ப்ராப்பர்ட்டி வச்சு கூட நீங்கள் சூஸ் பண்ணி பார்க்கலாம். புரியுதா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த லவ் லைஃப்பில் இருக்கிறவங்களோட கரண்ட் சுச்சுவேஷன், உங்கள் லவ் பாண்டிங்கை நீங்கள் எப்படி கொண்டு போகிறீங்க, உங்கள் பர்சன் மற்றும் உங்களுக்கு எப்படி இந்த நிலைப்பாடு இருக்குது இப்போ கரண்ட்டில் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? சரி, இப்போது பைல் நம்பர் 1, இந்த ப்ளூ கலர் ஹீலிங் கிறிஸ்டல் ரெக்கி கிறிஸ்டல்ஸ் சூஸ் பண்ணவங்களுக்கு ஏஞ்சல் என்ன சொல்கிறாங்க, சாமுவேல் ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணிவிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது அவரோட கைடன்ஸில் எடுக்கிறேன் நான். அவருக்கு ஒரு தேங்க் பண்ணிவிட்டு வாங்க. அவரோட நம்பர் 44455. ஓகேவா? சரி, சாமுவேல் ஏஞ்சல் பைல் நம்பர் 1 சூஸ் பண்ண அவங்களுக்கு அவங்களோட லவ் பாண்டிங் எப்படி இருக்குது, இந்த ரீடிங் பார்க்குறவங்களோட கரண்ட் ஃபீலிங் எப்படி இருக்குது, அவங்களோட நபரோட கரண்ட் ஃபீலிங், உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் உங்கள் லவ் பாண்டிங்கை ஸ்ட்ராங் ஆக்குதா, நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போதா, இல்லை அவர் உங்ககிட்ட ஏதாச்சும் மறைக்கிறாரா, இல்லை அது நீங்கள் பார்க்குறது ஃபீமேலாக இருக்கு, மேல் பார்க்குறீங்கன்னா உங்கள் ஃபீமேல் உங்ககிட்ட மறைக்கிறாங்களா, நெக்ஸ்ட் லெவல் இதை எப்படி கொண்டு போக போகிறீங்க, கரண்ட் ஃபீல் அபவுட் யுவர் பர்சன் அண்ட் யூ. ஏஞ்சலை நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க. கமெண்டில் அவருக்கு தேங்க் பண்ணிவிட்டு வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், பைல் 1 சூஸ் பண்ணவங்க கமெண்ட்டில் சாமுவேல் ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணிவிட்டு வந்துடுங்க. அவரோட நம்பர் 44455. ஓகேவா? சரி, இப்போ கரண்ட்டில் உங்களோட லவ் பாண்டிங் எப்படி போயிட்டுருக்கு, உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் என்ன, உங்களோட ஃபீலிங் என்ன, எப்படி இதை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறீங்க அப்படின்றத பார்க்கலாம். எமோஷன்ஸ் ஆர் த நேச்சுரல் அண்ட் நெசசரி பார்ட் ஆஃப் லைஃப், பட் தே கேன் ஆல்சோ டிசார்ட் டு யுவர் perception and cloud your vision. In order to see things clearly, you must let go of a resentment. புரியுதா? அதாவது இப்போது கரண்டில் உங்களோட லவ் பாண்டிங்கில் கொஞ்சம் வாய்க்கா வரப்பு தகராறு போயின்னு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாவா இல்லையா? பைல் 1 சூஸ் பண்ண செல்லங்களே, ஸ்மூத்தாக போகல. இந்த கார்டு வழியாக பார்க்கும்பொழுது உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் ஏதோ ஒரு சின்ன வாய்க்கா வரப்பு தகராறுனால என்ன பண்ணிட்டீங்க, ரொம்ப எமோஷ்னல் லாக்காக ஆகிருக்கீங்க. அது என்ன பண்ணுதுன்னா இந்த எமோஷ்னல் லாக்கு உங்களோட
முடிவெடுக்கும் திறன்லேயும் சரி, உங்களோட கோல் அச்சீவ்மெண்ட், நீங்கள் ஏதாவது சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க, படிக்கணும்னு நினைக்கிறீங்க, வேலை பார்க்கணும், அடுத்த கட்டம் உங்கள் லைஃப்பை மூவ் ஆன் பண்ணணும், ஃபைனான்ஷியலுக்காக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும், இப்படியும் எல்லாருக்கும் ஒரு கமிட்மெண்ட் இருக்குமா இல்லையா? ஸோ எதையுமே உங்களால் பார்க்க முடியல. அது எல்லாத்தையும் வந்து அது தடுக்கிற மாதிரி இருக்குது. டெசர்ட் யுவர் பர்செப்ஷன் அண்ட் க்ளவுட் யுவர் விஷன். உங்களோட கோலை வந்து அது மறைக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு கண்ணுக்கு தெரியல என்ன பண்ணுறது, என்ன செய்யலாம், அடுத்த கட்டம் எப்படி இதை கொண்டு போக போகிறோம், இதை வந்து ஹோல்டு பண்ணலாமா இல்லைன்னா ரிலீஸ் பண்ணி விட்டுடலாமா, அந்த மாதிரி ஒரு ஏதோ சுச்சுவேஷனில் மாட்டியிருக்கீங்க. In order to see things clearly, you must let go of resentment. கொஞ்சம் நீங்கள் வந்து நடந்த விஷயங்களை கொஞ்சம் கிளியராக பாருங்கள். என்ன விஷயம், எதனால் இது நடந்தது, அது கொஞ்சம் வந்து ஏதோ பிரச்சனை நடந்துச்சு, அந்த பிரச்சனை நடந்ததுக்கான காரணம் என்ன, எமோஷ்னல் லாக்கை முதல்ல உங்களை நீங்கள் வந்து இந்த லாக்லேருந்து ரிலீஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அடுத்த விஷயத்தை நீங்கள் வந்து கரெக்டாக, இப்போ இதே இந்த ரிலேஷன்ஷிப்பை கூட நீங்கள் நெக்ஸ்ட்டு ரீகன்சிலேஷன் கொண்டு போகிறதோ, இல்லை அடுத்த லெவல் நம்ம இதை இந்த பாண்டிங்கை சரி பண்ணலாமா, இல்லை இது நம்ம இந்த ரிலேஷன்ஷிப் நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் கொடுக்குமா கொடுக்காதா, எதுவாக இருந்தாலும் நீங்கள் முதல்ல கிளியராக இருக்கணும்ல. ஸோ நீங்கள் வந்து இப்போ கரண்ட்டில் நீங்கள் என்ன பண்ணணும்னா லெட் கோ பண்ணுங்க, மன்னிக்க சொல்கிறாரு. அந்த பிரச்சனைக்கு காரணம் அவங்க தானா இருந்தால் கூட நீங்கள் மன்னிப்பு கொடுத்துட்டு உங்களை வந்து ரிலீஸ் பண்ணுங்கள். ஃபர்தராக என்ன சொல்லலான்னு பார்க்கலாம், ஃபர்தராக என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். Sacred union. Honor and treasure your relationship for it's truly sacred. Wow. கண்ணா இது இந்த ரீடிங் பார்க்குற பிள்ளைங்க கொஞ்சம் உங்களோட எமோஷ்னல் லாக்கை ரிலீஸ் பண்ணுங்கள். இது வந்து ஒரு நல்ல சேக்ரட் யூனியன் தான், டிவைனால் ஆசிர்வதிக்கப்பட்ட யூனியன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஓகேவா? ஏதாவது டவுட் இருக்குது, இது கலெக்டிவ் ரீடிங். ஒரு சிலருக்கு வந்து அந்த பர்சன் மேலே நல்ல அபிப்பிராயம் போயிருக்கும், ஒரு சிலருக்கு வந்து அந்த மாதிரி போயிருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் இவர் வந்து அடுத்த கார்டில் கொடுக்குறது என்னென்னா, இப்போ இருக்க இந்த விஷயங்களை வந்து நீ லெட் கோ பண்ணு, அப்போ தான் உனக்கு உன்னோட கிளாரிட்டி, நீ எடுத்த முடிவில் ஒரு கிளாரிட்டி, உனக்கு ஏதாவது உனக்கு பண்ணுறது சரியாக தப்பான்னு தெரியும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து உங்கள் பர்சன் மேலே நீங்கள் இவர் வந்து நமக்கான சோல்மேட் தானா, நமக்கான உறவு தானா, இவங்க லைஃப் பாண்டிங் கொடுப்பாங்களா, இந்த மாதிரி எதோ நிறைய கேள்விகள் இருக்குது. அதுக்கு தான் இந்த கார்டில் ஆன்சர் கொடுக்குறாரு. கண்டிப்பாக இது வந்து ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பந்தம் தான், அவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் தான். இதை நீங்கள் வந்து இதுக்காக நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், லெட் கோ பண்ணலாம். ஓகே, அதை சொல்கிறார். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் ப்ரைவேட் ரீடிங் கூட எடுத்து பார்த்துக்கோங்க, சரியா? இப்போது பாருங்கள், அடுத்த கார்டில் இது ஒரு சிலருக்கு வந்து நியூ பிகினிங்ஸ் இருக்குது. இந்த பேர்ட் மாதிரி இப்போ தான் ஒரு ஞான உதயம் பிறந்திருக்கு சிலருக்கு கரண்ட்டில், இப்போ தான் கொஞ்சம் ஜஸ்ட் நவ் அப்படின்னு கூட சொல்லலாம். சடனாக ஒரு ஞான உதயம், நான் வந்து இந்த லேகிங்லேருந்து வெளில வரேன், இந்த என்ன சொல்கிறது, இந்த ரிலேஷன்ஷிப் வந்து உங்களை ஒரு லாக் பண்ண மாதிரி வச்சுருந்துருக்குன்னு நினைக்கிறேன். அதை விடுவிச்சுக்கிட்டு வெளியே வர்றீங்க. ஆமாவா இல்லையா? சுதந்திர வானில் பறக்கிற மாதிரி, சுதந்திரமாக வானத்தில் பறக்கிறேன் நான். நியூ அட்வென்ச்சர் அவைட்ஸ், embrace it and live your dreams passionately. Yes, நீங்கள் முடிவெடுத்துட்டீங்க. இப்போ கரண்ட்டில் வந்து நீங்கள் ஒரு சிலர் சிங்கிளாக தான் இருப்பீங்க, உங்களோட அந்த பர்சன் விட்டு நீங்கள் மூவ் ஆன் பண்ணணும்னு சொல்லி முடிவு எடுத்துட்டீங்க. இது ஒரு சிலர், ஓகேவா? ஸோ தட் இப்போ என்னென்னா, நீங்கள் எடுத்த முடிவு கரெக்டு தான். நிறைய வந்து ஒரு என்ன சொல்கிறதுனா, ஒரு சுவாரஸ்யமான விஷயம் எல்லாமே உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் இனி வரும் காலத்தில் பார்க்க போகிறீங்க. உங்களுக்கு வந்து அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே காத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு வந்து உங்களை வந்து தயார்படுத்திக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் அந்த பாஸ்ட் இதில் கூட எமோஷ்னல் லாக்கில் இருப்பீங்க போல். அதனால தான் அந்த எமோஷ்னல் லாக்லேருந்து வெளில வாங்க, இந்த மாதிரி ஃப்ரீ பேர்டாக உங்களை மாற்றிக்கோங்க.
கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா, அதுக்கு நீங்கள் வழிவகை செய்யும் பொழுது, லீவ் யுவர் ட்ரீம் பேஷனேட்லி. நீங்கள் உங்களோட கனவு வாழ்க்கை, நீங்கள் என்னெல்லாம் நினச்சிருக்கீங்க, என் வாழ்க்கையை நான் இப்படி அமைச்சிக்கணும், எனக்குன்னு வரக்கூடிய பர்சன் என்னோட மனைவியாக எனக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணணும், அது மாதிரி ஒரு கணவனாக, இப்போ நீங்கள் ஃபீமேல் பார்க்குறீங்க கணவர், மனைவி பார்க்குறீங்கன்னா மனைவி, இப்போ நீங்கள் வந்து ஒரு மெயில் எனர்ஜி பார்க்குறீங்கன்னா உங்கள் மனைவி. ஸோ உங்கள் லவர் வந்து இப்படி அடுத்த கட்டம் உங்களை வந்து எல்லா விதத்துலையும் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும், இந்த மாதிரிலாம் எனக்கிட்ட வந்து ஒரு எல்லாமே வந்து ஒரு ஓப்பன் ஹார்ட்டாக இருக்கணும் அப்படின்லாம் நினச்சிங்கன்னா, அந்த மாதிரி ஒரு ட்ரீம் லைஃபு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றாரு. ஓகேவா? இது ஸோ தட் my believed they we may be physically apart, spiritually we are always united, for love transcend and space and time, nothing is missing. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா though we may be physically apart, spiritually we are always united. சில இப்போ கொடுக்குற மெசேஜ் வந்து ஒரு சிலர் நீங்கள் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் கூட இருக்கலாம், ஆனால் ஸ்பிரிச்சுவலாக நீங்கள் வந்து கனெக்டடில் தான் இருக்கீங்க. நீங்கள் ஃபிசிக்கலாக தான் உங்களோட அந்த மைண்ட் வந்து நீங்கள் வந்து தனித்தனியாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் உங்களுக்கான அந்த என்ன சொல்லுவாங்கன்னா, எண்ணங்களால் நீங்கள் ஒன்றா தான் இருக்கீங்க. உங்கள் எண்ண அலைகளை வந்து அவருக்கும், அவரோட எண்ண அலைகள் உங்களுக்கும் வந்துட்டுருக்கு. உங்களை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும், கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு சொல்கிறாங்க. எதுவும் மிஸ் ஆகலை, கவலைப்படாதீங்க, உங்களை மறந்துட்டாரு, உங்களை கைவிட்டுட்டாரு, அந்த மாதிரி நினைக்காதீங்க, கொஞ்சம் டைம் கொடுங்க. இது வந்து ஒரு லவ் டிரான்சென்ட் அப்படின்னா ஒரு அதாவது ஒரு ஸ்டேஜ்லேருந்து இன்னொரு ஸ்டேஜ் மூவ் ஆன் பண்ணும்போது ஒரு டிரான்சென்ட் அப்படின்வாங்க, டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த விஷயம் நடக்குது உங்கள் லைஃப்பில். அதனால் கொஞ்சம் இடைவெளியும் டைமும் கொடுங்க அப்படிங்கிறாரு. It is important right now to take a step back and spend some time alone instead of placing your focus on another. Now is the time to give to yourself. ஒரு சிலருக்கு வந்து நீங்கள் அதான் இந்த கார்டில் பார்த்து இந்த எமோஷ்னல் லாக்கில் இருக்கிறவங்களுக்காக சொல்கிறாரு. இப்போ உங்களை வந்து செல்ஃப் ஹீலிங் பண்ணிக்கணும். நீங்கள் கொஞ்சம் உங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். சும்மா இந்த எமோஷ்னல் லாக்லேயே மாட்டிக்காதீங்க, இதை அப்படியே கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க. ஒரு ஸ்டெப் பேக் வாங்க. ரொம்ப வந்து இதை வந்து ப்ரெஷர் பண்ணாதீங்க, இப்போவே எல்லாத்தையும் சரி பண்ணிடணும்னு சொல்லி ரொம்ப ஒரு சிலர் ஃபோர்ஸ் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். எப்படின்னா, உடனே இந்த விஷயம் ஒன்று பண்ணுறாங்க, இதெல்லாம் உடனே இப்போவே நடந்துடணும், இப்போவே எனக்கு கிடச்சிடணும், இப்போவே அதெல்லாம் சால்வ் அவுட் பண்ணணும் அப்படின்லாம் ப்ரெஷர் எடுத்துக்காதீங்க. அதுதான் அதுங்க காமிக்கிறார். அந்த இடத்துல வந்து நீங்கள் ப்ரெஷர் போடுறதுனால என்ன ஆகும்னா, நீங்கள் தான் டிப்ரெஷனில் போவீங்க, உங்களோட ஹெல்த் பாதிக்கப்படுது. எஸ், ஸ்லீப்லெஸ் நைட் அந்த மாதிரி தெரியுது. சரியாக வந்து உங்களை கவனிச்சிக்கிறது இல்லை, உங்களை செல்ஃப் கேர் பண்ணணும். நீங்கள் imagine all unwanted thoughts dissolving into light, creating room for new opportunities and possibilities for your life. What a beautiful super. ஒரு சிலர் வந்து இந்த கரண்ட் இப்போ வந்து லவ் லைஃப்பில் வந்து நீங்கள் இல்லை, சிங்கிளாக இருக்கீங்க. இப்போ வந்து என்ன சொல்கிறாருன்னா, உங்களோட அன்வான்ட் தாட்லாம் வந்து எப்படி மாற்றணுன்னா, ஒரு டிவைன் லைட்டாக மாற்றுங்க. அதை வந்து நெகட்டிவான விஷயங்களை வந்து அப்படியே பாசிட்டிவாக மாற்றுங்க. இப்போ வந்து ஒருத்தர் வந்து அவர் இப்படி தான், அவரை என்னை வந்து கஷ்டப்படுத்திட்டாரு, என்னை ஏமாற்றிட்டாங்க, இப்படியே நினச்சிட்டு இருக்கிறத விட எனக்கு ஒரு நல்ல லைஃப் கிடைக்க போகுது, நான் வந்து ஹாப்பியாக இருக்கேன், என் லைஃப் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எனக்கு ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் இருக்காங்க, என்னை ரொம்ப ஹாப்பியாக பார்த்துக்கிறாங்க, நானும் அவருக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறேன், அந்த மாதிரி கிராட்டிடியூட் நடந்து முடிஞ்ச மாதிரி கிராட்டிடியூட், அதுதான் இங்கே வந்து கிரியேட்டிங் ரூம் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ஃபார் நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் பாசிபிலிட்டிஸ் ஃபார் யுவர்,
உங்களுக்கு என்ன விஷயம்லாம் வேணுமோ அது நடந்த மாதிரி பேசுங்க, யூனிவர்ஸ் கிட்ட கேளுங்க. ஏன்னா நீங்கள் அதிகமாக வந்து நெகட்டிவ் தாட்டில் இருக்கீங்க. யாருப்பா இது, ஒரு லைஃப் கோச்சிங் கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணுங்கப்பா தயவு செஞ்சு. பாவம் யூனிவர்ஸ் என்னப்பா பண்ணுவாங்க. இந்த வந்து பாருங்களேன், ஒரு சிலருக்கு வந்து நியூ பிகினிங்ஸ் சொல்லிட்டாரு, ஒரு சிலருக்கு வந்து உங்கள் பர்சன் கொஞ்சம் நல்ல பர்சன் தான், நீங்கள் அது வந்து ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு யூனியன் உங்களோடது, அதனால் கொஞ்சம் நீங்கள் வந்து டைம் கொடுங்கன்னு சொல்கிறாரு. உங்களை வந்து நீங்கள் சில விஷயங்கள் எமோஷ்னல் லாக்கில் இருக்கீங்க, ரிலீஃப் பண்ணிக்கோங்க அப்படின்றாரு. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் பர்சன் கூட இப்போ இல்லைனாலும் அவங்க உங்கள் ரெண்டு பேருக்கும் வந்து எண்ணங்களால் நீங்கள் ஒன்றா இருக்கீங்க. ஸ்பிரிச்சுவலி யூ ஆர் கனெக்டடு. நீங்களும் வந்து அவருக்காக மேனிஃபெஸ்டேஷன் பண்ணலாம், அவரும் உங்களுக்காக மேனிஃபெஸ்டேஷன் பண்ணலாம், இல்லைனா அந்த அம்மா மேனிஃபெஸ்டேஷன் பண்ணலாம். இப்போ மெயில் பார்க்குறீங்கன்னா அப்படியே சொல்லணும். ஸோ ஸ்பிரிச்சுவலாக கனெக்ட் ஆகிருக்கீங்க, ஃபிசிக்கலாக தான் நீங்கள் வந்து அப்பார்ட்டாக இருக்கீங்க, அதாவது தனியாக இருக்கீங்க. எதுவும் மிஸ் ஆகலை, கவலைப்படாதீங்க, கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படிங்கிறாரு. ஏன்னா இந்த நிலை மாறத்துக்கு, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரத்துக்கு கொஞ்சம் டைமும் ஸ்பேஸும் வேணும் அப்படிங்கிறாரு. அதனால் எதுவும் மிஸ் ஆகலை, கவலைப்படாதீங்க அப்படி. இது ஒரு சிலருக்கு. ஒரு சிலர் சிங்கிளாக இருக்கீங்க, உங்களுக்கான ஒரு இதுவை வந்து செல்ஃப் கேர் எடுத்துக்கோங்க, உங்களோட ஹெல்த்தை கவனிங்கன்னு சொல்லிட்டாரு. ரெண்டாவது, நிறைய அன்வான்ட் தாட் ஓட்டுறீங்க, அது எல்லாத்தையும் பாசிட்டிவாக மாற்ற சொல்லுவார். பாருங்கள், இந்த கார்டில் நான் என்னெல்லாம் உங்களுக்கு சொல்லி தருவேன். நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நெகட்டிவ் தாட் ஓட்டுறீங்கன்னா நான் என்னெல்லாம் உங்களுக்கு வந்து சொல்லி தரணும், அத்தனை விஷயத்தையும் இந்த கார்டில் எவ்வளோ அழகாக சொல்கிறாரு பாருங்கள். தனிமையாக இருக்கீங்க, சிங்கிள் ஆகிட்டீங்க, நீங்கள் இப்போ இருக்கிற இடத்துல ஒரு தனிமை, ரொம்ப லோன்லினஸ். உங்களுக்கு நீங்கள் வந்து புதிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் க்ரியேட் பண்ணுங்கள், பாசிபிலிட்டிஸ், வேறு என்ன உங்களோட லைஃபுக்கு ஒரு பாசிபிலிட்டியான வழி இருக்கோ அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து கிரியேட் ரூம். தட் மீன்ஸ் கிராட்டிடியூட். இந்த விஷயம் எனக்கு நடக்குது, இந்த விஷயம் நடந்துடுச்சு, தேங்க்யூ காட் அப்படின்ற மாதிரி சொல்லணும். சரி, சூப்பராக பைல் 1க்கு வந்து சரியான கைடன்ஸ் கொடுத்துட்டாரு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லேகிங்கில் இருக்கீங்க. இது கலெக்டிவ் ரீடிங், எனர்ஜி ரீடிங், ஓகேவா? உங்களோட கரண்ட் ஃபீலிங் பார்த்து சொல்லியாச்சு. அதே மாதிரி உங்கள் பர்சன் ஒரு சிலருக்கு வந்து உங்கள் மேலே இன்டென்ஷன் இருக்குது, ஸ்பிரிச்சுவலாக நீங்கள் கனெக்டடாக தான் இருக்கீங்க, அவரும் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறாங்க. ஒரு சிலர் வந்து சிங்கிள் ஆகிட்டீங்க. இன்னும் வந்து நெகட்டிவான தாட்டை அதிகமாக ஓட்டாதீங்க, உங்களோட ஹெல்த்தை பாருங்கள். ஏதாவது உங்களுக்கு ரெமெடி வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ப்ரைவேட் ரீடிங் ஒன்று எடுத்துக்கோங்க, ஓகேவா? லைஃப் கோச் அதுதான் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷன். ஸ்பிரிச்சுவல் கிளாஸ் இருக்குது. மற்றபடி உங்களுக்கு ஏதாவது ஹீலிங் இப்போ கரண்ட்டில் வந்து ஒரு டக்குன்னு எனக்கு ஹீல் ஆகணும், எனக்கு இந்த சுச்சுவேஷன் ரொம்ப வந்து அழுத்துது, என்னால் எதுலேயுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்னு சொன்னிங்கன்னா ரேக்கி ஹீலிங் எடுத்துக்கோங்க, ஓகேவா? அதுக்கு வந்து என்ன இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத, இந்த டீட்டெயிலெலாம் என்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இந்த டிஸ்பிளேயில் வந்து ஒரு நம்பர் தெரியுது இல்லையா ஸ்க்ரீனில், அந்த நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பிச்சு நீங்கள் வந்து ரிக்குவயர்மெண்ட் என்னவோ அதை சொன்னிங்கன்னா அதுக்கு நான் வந்து உங்களுக்கு ஃபாலோஅப்ஸ் கொடுப்பேன், ஓகேவா? அதுக்கு தேவையான அந்த ஹீலிங் ப்ராசஸை நீங்கள் எடுத்துக்கலாம், ஓகே? சரி, பைல் 1 சூஸ் பண்ணால் செல்லங்களே, டிவைனுக்கு நன்றி சொல்லுங்கள், சாமுவேல் ஏஞ்சலுக்கு நன்றி சொல்லுங்கள், சூப்பராக கைடன்ஸ் கொடுக்குறாரு. கரண்ட் ஃபீலிங்கை பற்றி எடுக்கலான்னு பார்த்தா நிறைய பேர் கரண்ட் ஃபீலிங் உங்கள் இதில் வந்து நிறைய இப்போ இந்த சிச்சுவேஷன் வந்து அப்படி இப்படிமா ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து இருக்க மாதிரி, கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்க மாதிரி தான் நிறைய பேருக்கு தெரியுது. ஒரு சிலருக்கு வந்து கம்பைன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார், ரீயூனியன் இருக்குங்கிற மாதிரியும் கொஞ்சம் டைம் கேட்குறாரு. ஆனால் ஒரு சிலருக்கு வந்து இல்லை, இப்போ நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்க, நியூ பிகினிங்ஸ் அப்படிங்கிற மாதிரி. ஒரு சிலர் வந்து உங்களை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுங்கள், உங்களோட அந்த நெகட்டிவ் தாட்டை அதிகமாக ஓட்டாதீங்கன்றார். சரியா? எவ்வளோ அழகான தேவன்ப்பா, எவ்வளோ அழகாக உங்களுக்கு அப்படியே பார்ட்டாக ஒவ்வொன்றுத்தையும் கிளியராக சொல்லி கொடுக்குறாரு பாருங்க. சரி, தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க செல்லங்களே. காட் பிளஸ் யூ. குருச்சரணம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங் பார்க்குறோம். பைல் 2 சூஸ் பண்ணவங்க கமெண்ட்டில் வந்து சாமுவேல் ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணிவிட்டு வாங்க. அவர் நம்பர் 44455, ஓகேவா? இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில்
நீங்கள் வந்து எப்படி இந்த லவ் பாண்டிங்கை கொண்டு போக போகிறீங்க, என்ன நடந்துகிட்ருக்கு உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இப்போ அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு கரண்ட் சுச்சுவேஷன் எப்படி இருக்குது, உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் எப்படி இருக்குது, உங்களோட சுச்சுவேஷன் எப்படி இருக்குது, எப்படி கொண்டு போக போகிறீங்க இந்த லவ் பாண்டிங்கை, ஏதாவது எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு இருக்கா உங்கள் பர்சன்கிட்ட, இல்லை உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே ஏதாவது எதிர்பார்ப்புகள். ஓகே, சூப்பராக வந்திருக்கு பவக்காடு, செமையாக இருக்கு. எப்படி இறைவா, தேங்க்யூ இறைவா. பாருங்கள், ஃபைல் 2 சூஸ் பண்ண செல்லங்கள் உங்கள் பார்ட்னரை மன்னிக்கணும், ஃபர்கிவ்னஸ், தெரியுதா? ஓகே. ஸ்டாப் ஃபோக்கஸிங் யுவர் எனர்ஜி ஆன் பாஸ்ட் ஈவெண்ட்ஸ். வாவ். ஃபார் லைஃப் இஸ் டூ ப்ரீசியஸ் டு வேஸ்ட். யுவர் you create your reality by what you think, dream and imagine. பியூட்டிஃபுல். என்ன வார்த்தை, என்ன வரிகள் அப்பா. லைஃப் இஸ் டு ப்ரீசியஸ் டு வேஸ்ட். நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க, ரொம்ப வந்து டைமை வேஸ்ட் பண்ணுறீங்க, எனர்ஜியை வேஸ்ட் பண்ணுறீங்க. ஸ்டாப் ஃபோக்கஸிங் யுவர் எனர்ஜி ஆன் பாஸ்ட் ஈவெண்ட். பாஸ்டில் நடந்த விஷயங்களை நினச்சி உங்களோட எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. அதாவது உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை, உங்களோட கனவு லட்சியம் என்னவோ அதை திங்க் பண்ணுங்கள், அதை ட்ரீம் பண்ணுங்கள், இமேஜின் பண்ணுங்கள். வா, நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் இதுதான். நீங்கள் ஆனால் இதை விட்டுவிட்டு பாஸ்டில் நடந்த விஷயத்தையே அரைச்சி ரொம்ப வந்து அந்த விஷயத்தை தான் ஈர்க்கிறீங்க. இந்த கார்டு வழியாக அதை தான் சொல்கிறார். இப்போது இந்த ஃபைல் 2 சூஸ் பண்ணவங்க சிங்கிளாக இருக்கீங்க. கண்டிப்பாக இப்போ உங்களோட கரண்ட் லவ் லைஃப்பில் நீங்கள் பிரேக்கில் தான் இருப்பீங்க. ஆமாவா இல்லையா? 75% அப்படி தான் தெரியுது. சிங்கிளில் தான் இருக்கீங்க. ஏஞ்சல் உங்களை டேக் கேர் பண்ணுறாரு பாருங்கள், தெரியுதா? எமோஷ்னலில் இருக்கீங்க. ஸ்டாப் ஃபோக்கஸிங் யுவர் எனர்ஜி ஆன் பாஸ்ட் ஈவெண்ட். You create your reality by what you think, dream and imagine. இதுக்கு மேலே என்ன சொல்கிறது? இது வந்து கலெக்டிவ் ரீடிங், இது ஒரு சிலருக்கு. அடுத்தது என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபைல் 2 சூஸ் பண்ணவங்க இன்னும் சிலர் வந்து எப்படின்னா, இப்போ உங்கள் பர்சன்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு அவர் பண்ண விஷயம் பிடிக்கல. அதுக்கு காரணம் அது வந்து நீங்கள் அவர்கிட்ட உங்களை என்ன மாதிரி காமிச்சிக்கிட்டீங்க, என்ன மாதிரி காமிச்சிக்கிட்டீங்களோ அதுக்கான ரிஃப்ளெக்ஷன் தான் அது. நீங்கள் வந்து உங்களை வந்து இப்படி தான் ஒரு அது என்ன சொல்கிறதுனா ஒரு ப்ளஸ்ஸாகவும் இருக்கலாம். உங்களை பற்றி நீங்கள் அவங்க முன்னாடி எப்படி உங்களை அப்ரோச் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி தான் அவங்கக்கிட்டேருந்து அந்த ரிஃப்ளெக்ஷன் வரும். ஓகேவா? நீங்கள் வந்து அவர் மேலே ரொம்ப பொசசிவாக இருக்கீங்களா, இல்லை அவர் மேபி ஒரு சிலர் இப்படி இருக்கீங்க, தன்னோட பர்சன் வந்து வேறு யார்கிட்டே பேசக்கூடாது. யார்கிட்டயாவது பேசிட்டாங்க, அவங்க ஃப்ரெண்ட்லியாக கூட பேசியிருக்கலாம், இல்லை எதேச்சியாக பேசியிருக்கலாம், உடனே அவங்க மேலே ஒரு தப்பு கணக்கு போடுறது. அவங்க கண்டிப்பாக ஏதோ ஒரு ராங் ரூட்டில் போயிட்டாங்க, அவங்க ராங்காக இருக்காங்க, ராங் ரிலேஷன்ஷிப் சம்திங், ஏதோ ரொம்ப பொசசிவ்னஸ் உங்ககிட்ட அதிகமாக இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்ககிட்ட இருக்க அந்த நீங்கள் என்னவா நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி தான் அவங்க அந்த மாதிரி உங்களுக்கு அது தெரியுது. ஆனால் அந்த உண்மைத்தன்மை அப்படி கிடையாது. கொஞ்சம் உங்களை கவனிங்கன்னு சொல்கிறார். நீங்கள் என்ன வந்து உங்களை பற்றி ஒரு விஷயங்கள் வந்து அவர்கிட்ட நீங்கள் இப்படிப்பட்ட பர்சன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து உங்களை காமிச்சிக்கிறீங்களோ அது மாதிரி தான் அவங்க அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணுவாங்க, உங்ககிட்ட வந்து ரியாக்டும் பண்ணுவாங்க. இது ஒரு சிலருக்கு. ஓகேவா? அடுத்தது என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். டைம். யூ ஆர் ட்ரைங் டு ஹார்ட், கிவ் இட் டைம். கொஞ்சம் டைம் கொடுக்க சொல்கிறாங்க. நீங்கள் வந்து ரொம்ப இப்போ எல்லாத்தையும் வந்து சரி பண்ணிடணும்,
இப்போது யார்கிட்டயும் அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க, அவங்க அவங்க வந்து ஃப்ரெண்ட்லியாக பேசியிருக்கலாம், இல்லை ஒர்க் விஷயமாக கூட பேசியிருக்கலாம். ஆனால் இப்போ உடனே வந்து அவங்கள ஸ்டாப் பண்ண வைக்கணும், அவங்க வந்து தப்பான வழியில் தான் இருக்காங்க, அவங்கள வந்து உடனே நான் வந்து என்னோட கண்ட்ரோலில் கொண்டு வந்துடணும், அவங்க என்கிட்ட பேசலைன்னா அப்போ அவங்க தப்பானவங்கள தான் இருக்காங்க, ஏதோ சம்திங் அந்த மாதிரி ஏதோ ஒரு டென்ஷன் எடுத்துக்கிறீங்க, கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு சொல்கிறாரு. ஃபர்தராக என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். சரண்டர். வாவ், இந்த கார்டு சூஸ் பண்ணவங்க ரொம்ப வந்து யோசித்து கனவு கண்டா கூட உங்களுக்கு வந்து இந்த நினப்பு தான், ஏதோ நடந்துடுச்சு, ஏதோ இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு. சரண்டர் பண்ணுங்க, உங்களோட கவலைகளை இறைவன்கிட்ட ஒப்படைங்க. அட் டைம் வி மஸ்ட் சரண்டர் த ஓல்டு பிஃபோர் சம்திங் நியூ கேன் என்டர் அவர் lives. Let go and all will work out. அதுதான், நீங்கள் அந்த ஓல்டு பாசிட்டிவ் திங்ஸை வந்து அசை போட்டுக்கிட்டே இருக்கீங்க கனவுல. அது சப்கான்ஷியஸ் ரெக்கார்டில் இருக்குது கைஸ். இந்த கார்டு பார்த்தாலே தெரியுது, சப்கான்ஷியஸ் ரெக்கார்டு. நீங்கள் இவ்வளோ தூரம் இதை வந்து உள்ளுக்குள்ளே கொண்டு போனதுனால அது வந்து ரெக்கார்டாக மாறுது. அதனால என்ன ஆகுது, நியூ ஒரு புது விஷயத்தை நீங்கள் உள்ளே கொண்டு வரணும். ஆனால் இந்த விஷயம் இருக்கிறதுனால அது கொண்டு வர முடியல. அதுக்கு தான் சொல்கிறார், பிஃபோர் சம்திங் நியூ கேன் என்டர் அவர் lives. Let go and all will work out. ஓகேவா? பழசை நீங்கள் வந்து அதிலேருந்து வெளியில் வாங்க, மூவ் ஆன் பண்ணுங்கள். அப்போ தான் புதிய விஷயங்களை நீங்கள் பார்க்க முடியாது. ஜாபாக இருக்கலாம், இல்லைன்னா நீங்கள் எந்த ஒரு விஷயம் ட்ரை பண்ணாலும் இந்த விஷயம் போய் அங்கே லேக் ஆகும். தயவு செஞ்சு வந்து ஹீலிங் நிறைய பேர் இந்த இதில் தான்ப்பா இருக்கீங்க. கண்டிப்பாக ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் வேணும் கைஸ் உங்களுக்குலாம். அப்புறம் இந்த ஹார்ட் சக்ரா ஹீலிங், இதை வந்து மோஸ்ட் ஆஃப் ஹார்ட் சக்ரா இம்பேலன்ஸ், தேர்ட் ஐ சக்ரா இம்பேலன்ஸில் இருக்குது. ஃபுல் மூன் டேயில் ஒரு ஹீலிங் செக்ஷன் ஃப்ரீயாக கண்டக்ட் பண்ணுறேன். அதுக்கு வந்து ஒரு 111 rupees அந்த ஃபுட் டொனேஷன் மட்டும் நீங்கள் பே பண்ணலாம். ஒருத்தர் அது வந்து மினிமம் 111. நீங்கள் வந்து ஒரு 4 பேருக்கு சாப்பாடு கொடுக்குறதும், இல்லைன்னா ஒரு 10 பேருக்கு சாப்பாடு போடலாம், எப்படி நினைக்கிறீங்களோ அப்படி. உங்களால் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அது உங்களோட இதில். ஆனால் ஒரு 111 rupees மினிமம் கொடுத்துட்டு நீங்கள் வந்து அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு வந்து ஹார்ட் சக்ரா ஹீலிங் செக்ஷன் வச்சுருக்கேன். எப்போன்னா ஏப்ரல் 12ஆம் தேதி. ஓகேவா? ஆல்ரெடி நம்மளோட யூடியூப் சேனலில் நான் போட்டாச்சு, போட்டேன். இன்கேஸ் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரகிளாக இருக்கீங்கன்னா முன்னாடியே கூட புக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சிலருக்கு வந்து லாஸ்ட் டைம் கிடைக்காம போச்சு, அதனால சொல்கிறேன். ஏன்னா ரொம்ப பேருக்கு ஹீலிங் தேவைப்படுது. ரொம்ப க்ரஷ் பண்ணாதீங்க. அகைன் திரும்ப டைம் பற்றி தான் பேசுகிறாரு ஏஞ்சல், வந்து டைம் பற்றி தான் பேசுகிறாங்க. ரொம்ப கண்ணீரும் கம்பளையமாக இருக்கீங்க, ரொம்ப எமோஷ்னல் லாக்கில் இருக்கிறீங்க கைஸ். நீங்கள் சிங்கிளாக இல்லை, உங்களுக்கு டிவைன் கூட இருக்காங்க. நீங்கள் யார் சிங்கிளாக இருக்குன்னு நினச்சி வருத்தப்படுறீங்க? உங்களுக்கு டிவைன் பார்த்துருக்கு. நீங்கள் எப்படி அந்த மாதிரி நினைக்கலாம்? இறைவன் உங்களோட இருக்கிறாரு. நீங்கள் அழுவாதீங்க, சரியா? ஒன்லி டைம் வில் டெல். காலம் உங்களுக்கு எல்லாத்தையும் புரிய வைக்கும். அதுவரை உங்களை ஹீல் பண்ணிவிடும். உங்களை வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களை நீங்கள் வந்த பர்பஸ் என்ன, நீங்கள் பண்ணிகிட்ருக்குது என்ன, இதுதான். இதுக்கு மேலே என்ன சொல்கிறது? அதுக்கு காரணம் என்னென்னா, உங்களோட பாஸ்ட்டு உங்களுக்கு முன்னாடி நிற்கிது, உங்களுக்கு பின்னாடி பாஸ்ட்டு நிற்கிது. அதை ரிலீஸ் பண்ணுங்கள். நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து எம்பரஸ் பண்ணுங்கள். நியூ ஆப்பர்ச்சுனிட்டிக்கு அதை வந்து அரவணைத்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறாங்க. நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாங்க, ஆனால் நீங்கள் அதை வந்து எடுத்துக்க மாட்டேறீங்க, கவனிக்க மாட்டேறீங்க. பழைய சோக கீதம் பாடிக்கிட்டே உட்காந்துருக்கீங்க. யூனிவர்ஸை ட்ரஸ்ட் பண்ணுங்கள். ட்ரஸ்ட்டு transformation occur through acceptance. Once you accept the current situations, you will automatically transform. கரண்ட் சுச்சுவேஷன் அக்செப்ட் பண்ணுற அந்த மென்டாலிட்டி இப்போ இல்லை உங்களுக்கு. அதை அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கலி இட் வில் ட்ரான்ஸ்ஃபார்ம். எவ்வளோ அழகாக கைடன்ஸ் கொடுத்துட்டார் பாருங்கள். பைல் 2 சூஸ் பண்ண மக்களே, இது கலெக்டிவ் ரீடிங், எனர்ஜி ரீடிங் கைஸ். உங்களுக்கு ஏதாவது இன்னும் ஒரு ஃபர்தர் டீட்டெயில் ப்ரைவேட் ரீடிங் வேணும்னா ஸ்க்ரீனில் தர்ற அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. வாய்ஸ் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு. ஓகேவா? கவலைப்படாதீங்க, சரியாகும். அந்த ஹார்ட் சக்ரா ஹீலிங் செக்ஷன் ஜாயின் பண்ணிக்கோங்க ஒரு விருப்பப்படுறவங்க, சொன்ன மாதிரி. ஓகே,
நம்மளோட சேனல் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சாமுவேல் ஏஞ்சலுக்கு நன்றி சொல்லுங்கள். அவரோட நம்பர் 444555. ஓகேவா? காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.